இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி மஷ்ரூம் பாலக் தான். இது பாலக் பன்னீர் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலரான ரெசிபி. இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா பாலக் பன்னீரில் வந்து நம்ம க்ரீம் போடுவோம், இதில் வந்து க்ரீம் போடாமல் நான் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு, சக்கரை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரை இதை போட்டு கவர் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கோல்டு வாட்டரில் இதை போட்டோம்னா இந்த கலர் வந்து ஃபேட் ஆகும், அப்படி நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஜீரகம், காஞ்ச மிளகா, சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம். எல்லாமே பொடிசாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கின வெங்காயம் போட்டு தேவையான உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு பொன்னிறமாக வரைக்கும் வதக்கணும் வெங்காயத்தை. வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி உடஞ்சி வரணும், அது வரைக்கும் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல மஷ்ரூம், ஸ்லைஸ் மஷ்ரூம்ஸ் அதை போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு 1 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா மஷ்ரூம் வந்து வேக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாலக்கை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். அந்த பாலக் பேஸ்ட்டை இதில் போட்டு நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா அந்த மசாலா நல்லா திக்காக வரும். இந்த டைமில் உப்பு செக் பண்ணிங்க. உப்பு தேவைப்பட்ட உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள், கடைசியாக ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஒரு 5 கிராம் பட்டர் போட்டு முடிச்சிட்டிங்க வச்சுங்களேன், உங்கள் மஷ்ரூம் பாலக் ரெடி. And always remember this, everybody can cook and everybody has to cook.